திடீர்னு பார்த்தோம்னா தொழிலில் ஒரு உச்சம், ஒரு வேகம், ஒரு ஸ்பீடு, ஒரு 5 வருஷத்தில் நான் பண்ண வேண்டிய சேல்ஸை ஒரு 5 மாதத்தில் நான் பண்ணணும்னு நினச்சா, ஒரு எவ்வளவு வேகத்தை எவ்வளவு விவேகத்தை நான் யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தங்களது எனர்ஜியை, ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போது நிறைய ஸ்டாக் வச்சுக்கிறது, நிறைய கஸ்டமரை வர வைக்கிறது, கஸ்டமருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நாம் பூர்த்தி செய்வது, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க நமக்கு இன்னும் 4 கஸ்டமர்னு தொடர்ச்சியாக நமக்கு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வியாபாரத்தையும் வெற்றியையும் அதன் மூலம் ஒரு நல்ல தன சம்பத்துக்கள் ப்ராஃபிட்டையும் நாம் ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இது நமக்கு மட்டும்தான் ஏற்படும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் ஃபேமிலி பார்ட்னருக்கும் ஏற்படும். இந்த வக்ர சனி என்ன பண்ணுறாருன்னா 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 4ஆம் வீடு அப்படிங்கிறது மெயினாக எதை குறிக்காட்டுதுன்னு பார்த்தோம்னா, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, அபிவிருத்தி பண்ணுறது, டெக்கரேஷன் பண்ணுறது. சார் நான் அதெல்லாம் வாங்கிட்டேன் சார், வீடு கட்ட ஆரம்பித்தேன் சார், வீடு பாதியிலேயே நிற்கிது சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான் முதல் தரமான ராஜயோகமாக இந்த ஒரு 4.5 மாதத்துக்குள்ளே அந்த வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய அமைப்பாக, அதுக்கு லோன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக, அந்த லோனும் ஒரு டீசெண்டான லோனாக இருக்கக்கூடிய அமைப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய பேர் சார் எங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், ஏதாவது ஒன்று நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்ரமடைய போகிறது. அப்போது திஸ் பிளானட் சாட்டர்ன் இஸ் now about to enter retrogression. இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார், கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது இந்த சனி வக்கரம் என்பது ஆரம்பிக்கிறது. பிறகு சூரியன் விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி இந்த சனி வக்கரம் தொடங்கி 27/11 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த வக்கரகதியில் சாட்டர்ன் இருக்கிறார். சனி கிரகம் வக்கரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை. எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக, மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமாக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம், அதிவேகம், மிக வேகமாக பயணிப்பதுதான் இந்த சனி வக்கரம். எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை, எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை. யாராவது ஒருத்தங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட சரி, அதை போய் நோண்டி எடுத்து அவங்கள தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்ரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும். இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார். அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்மகாரகன் சனி. கர்மம் அப்படின்னா வேலை. அப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன், அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃப்பையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும். சார் எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே அப்படி தான் சார், இப்போ இந்த சனி வக்கரத்தினால இது இன்னும் ஜாஸ்தி தான் சார் ஆகப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஓயாமல் வேலை வேலை வேலை. இந்த கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம். அப்போ கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை. லேசா ஒரு அறிகுறி தெரிஞ்சா கூட உடனே போய் அதனை எட்டி பிடிப்பது. ஒரு பந்தயம் போட்டி அப்படின்னா முன்னாடி நிற்பது. இதெல்லாம் தான் இந்த சனி வக்கரத்துடைய பலன். சார்
நீங்கள் சொல்கிறத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்குது. இதில் தான் சார் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, இதில் தான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓப்பனாக சொல்லப்போனால் இதில் தான் சார் சுயநலன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. மிதுனராசியை பொறுத்தவரை இது நாள் வரை பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த சனி என்ற கிரகத்துக்கு ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் 10ல் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த 10ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுதுதான் வரும். இதனை நாம் இப்படியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருப்பது கிட்டத்தட்ட அந்த தர்மகர்மாதிபதி யோகத்துக்கு நிகரான ஒரு ராஜயோகம். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனி என்ற கிரகம் நமக்கு நல்லது தான் செய்யும் என்பது நன்றாக தெரியும். ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய குரு நமக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதே, அதனால் நம்ம எங்கேயாவது தவறான ஒரு வழியில் போய் இன்வெஸ்ட் பண்ணி விடுவோமோ, தவறான விஷயங்களில் போய் மாட்டிக்கொள்வோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம், ஒரு டென்ஷன் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ அந்த 10ஆம் இடத்துல சரி இனி அப்படியே தொழில் நமக்கு போகட்டும், மெதுவாக இருக்கட்டும், வர்றது வரட்டும், வந்தால் ஓகே, வரலன்னா பரவாயில்ல, ரிலாக்ஸ்டாக போவோம், கேஷுவலாக கிளைண்ட்டை பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் திடீர்னு பார்த்தோம்னா தொழிலில் ஒரு உச்சம், ஒரு வேகம், ஒரு ஸ்பீடு, ஒரு 5 வருஷத்தில் நான் பண்ண வேண்டிய சேல்ஸை ஒரு 5 மாதத்தில் நான் பண்ணணும்னு நினச்சா ஒரு எவ்வளவு வேகத்தை, எவ்வளவு விவேகத்தை நான் யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தங்களது எனர்ஜியை, ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போது நிறைய ஸ்டாக் வச்சுக்கிறது, நிறைய கஸ்டமரை வந்து வர வைக்கிறது, கஸ்டமருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நாம் பூர்த்தி செய்வது, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க நமக்கு இன்னும் 4 கஸ்டமர்னு தொடர்ச்சியாக நமக்கு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வியாபாரத்தையும் வெற்றியையும் அதன் மூலம் ஒரு நல்ல தன சம்பத்துக்கள் ப்ராஃபிட்டையும் நாம் ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இது நமக்கு மட்டும்தான் ஏற்படும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் ஃபேமிலி பார்ட்னருக்கும் ஏற்படும். முதலில் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து வக்ரம் அடையும் பொழுது நமக்கு பாக்கியங்கள் ஏற்படும். ஏன்னா சனி வந்து இங்கே பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். பிறகு இதே சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடையும் பொழுது நம்மளுடைய 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் பூரட்டாதியின் அதிபதி குருவே ஸ்தானாதிபதியாக வருவதனால் நமக்கு நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, ஒரு கிளாஷ் இருந்தது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் ரொம்பவும் உஷாராக, ரொம்பவும் ஆக்டிவாக, சாட்டிஸ்ஃபேக்டரியாக செயல்படக்கூடிய காலகட்டம். நிறைய தொடர்புகள், நட்பு, அதன் மூலம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, ஒரு மேன்மை, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பாக வருகிறது. இதே சனி பகவான் இவர்களுக்கு 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டு தொடர்பு. அப்போ இரவு நேரத்தை குறிகாட்டுகிறது. இப்போ வெளிநாட்டில் போய் நம்ம எங்கேயாவது தவறாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இரவு நேரத்தில் நம்ம மேலும் குழப்பம் அடையாமல் ரொம்பவும் உஷாராக செயல்பட்டு ஒரு வெற்றி, மேன்மை, அடுத்த காலகட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு, தொழில் மற்றும் லாபத்தில் ஒரு ஃபுல் ஸ்பீடாக இயங்கக்கூடிய அமைப்பு. அந்த லாபத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வக்ர சனி என்ன பண்ணுறாருன்னா 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 4ஆம் வீடு அப்படிங்கிறது மெயினாக எதை குறிக்காட்டுதுன்னு பார்த்தோம்னா, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, அபிவிருத்தி பண்ணுறது, டெக்கரேஷன் பண்ணுறது. சார் நான் அதெல்லாம் வாங்கிட்டேன் சார், வீடு கட்ட ஆரம்பித்தேன் சார், வீடு பாதியிலேயே நிற்கிது சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான் முதல் தரமான ராஜயோகமாக இந்த ஒரு 4.5 மாதத்துக்குள்ளே அந்த வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய அமைப்பாக, அதுக்கு லோன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக, அந்த லோனும் ஒரு டீசெண்டான லோனாக இருக்கக்கூடிய அமைப்பாக, குறிப்பாக வாகனங்களை மாற்றுவது, என்னுடைய அம்மாவுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இது எல்லாமே நமக்கு ப்ளஸ்ஸாக வரும். அதுவும் இல்லாமல் இந்த 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய லேபர்ஸ், சார் எங்கள்கிட்ட தொழில் இருக்குது சார், ஆனால் ஆளுங்க தான் சார் நிற்கிறதில்ல, ஸ்டாஃப்ஸ் வர்றதில்லை சார் அப்படிங்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ் கிடைப்பார்கள். அதன் மூலம் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன், டீலர்ஷிப் போன்ற விஷயமாக இருந்தாலும் சரி,
கடுமையான உடல் உழைப்பு மற்றும் மைண்ட் ஒர்க் இவர்கள் செய்வார்கள். அதன் மூலம் நிறைய வெற்றி வாய்ப்புகளை இவர்கள் பெற முடியும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ 7ஆம் வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயம், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை, வெளிநாட்டு தொடர்பு, நட்பு, நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம், பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள்லாம் திரும்பவும் ஒன்றாக சேருவது என இதே இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கிறது. இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானத்துக்கும் இங்கே குரு பார்வை வருகிறது. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கும் குரு பார்வை வருகிறது. 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இவர்களுக்கு வக்ரம் என்பது ஸ்பீடு, ஃபுல் ஸ்பீடு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்ரம்ங்கிறது நிறைய பிரச்சனைகளை தீர்த்து, நிறைய முற்றுப்புள்ளிகளை அகற்றி, ஒரு வெற்றியின் தொடக்க புள்ளியாக, ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனாக மேலும் மேலும் இவர்களை ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சாதனைகளை நோக்கி நகர்த்தக்கூடிய நபர்களாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த பலன்களை கண்டிப்பாக நல்ல அபிவிருத்திக்கு நீங்கள் உபயோகித்து மேலும் வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து இணைப்பிலிருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.